காந்தாகே என்கிற ஆப்பிரிக்கா தேசத்தினுடைய ராஜாவுக்கு மந்திரியாக இருந்தவன் தான் அந்த காந்தாகே மந்திரி. அவன் பேர் போடல. அவனை போய் பிலிப்பு கிட்ட சொல்றார் ஆவியானவர், நீ அந்த காந்தாகே மந்திரியோடு போய் சேர்ந்து ரதத்துல சேர்ந்து கொள். பாருங்க, இவன் சொன்ன உடனே எப்படி ஓடி இருப்பான், ரதத்துக்கு ஈடா ஓடி இருப்பான், எல்லாம் கஷ்டப்பட்டு ஓடி இருப்பான். ஓடின பின்னாடி அவன் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறான். வாசிக்கும் போது அவனுக்கு அர்த்தம் தெரியல. இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல அவர் சத்தமிடாது இருந்தார், ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். அவர் வாய் திறக்கல. இது யாரு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் சொல்லுகிறான், நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்தான் தெய்வம், அவர்தான் கர்த்தர், அவர்தான் வழி, அவர்தான் பரலோகத்துக்கு போற வாசல் அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னா அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவர் இடத்துக்கு போகணும்னா நான் என்ன செய்யணும்? அவன் சொல்றான், நீ உன் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். ஞானஸ்தானம் எடுக்கும் போது நீ அவனுடைய பிள்ளையாய் மாறுவாய். அவன் சொல்றான், இதோ போகிற வழியில தண்ணீர் இருக்கிறது, நான் ஒப்புக்கொள்றேன், நான் என் பாவங்களை அறிக்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன், தடை என்னன்னு கேட்கிறான். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து விட்டு அவன் வந்த வழியே போய்விட்டான். அல்லேலூயா. தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்களையும் என்னையும் பரிசுத்த ஆவியானவர் நடத்த வேண்டும். பாருங்க, அந்நிய பாஷை பேசுறதுக்கு மட்டும் பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. நாட் ஒன்லி டங்ஸ், அந்நிய பேசுறதுக்கு மட்டும் பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. நம்மை சகல சத்தியத்துக்குள்ள வழிநடத்துகிற அல்லேலூயா. நம்மளை சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துகிற